வணக்கம் மாணவர்களே. இன்னைக்கு நம்ம ரொம்ப பரபரப்பா இருக்கோமோ? சரி, நீங்க என்னப்பா பண்ணிருக்கோம்? நம்ம இந்த ஆக்டிவிட்டில என்னையா செய்யறோம்? நாற்கர குடும்பம் தயார் பண்ணிட்டு இருக்கீங்களா? என்னென்ன வடிவங்கள் செஞ்சிருக்கீங்க? சாதாரண விளக்க மாற்று குச்சிகள் என்னென்ன வடிவங்கள் பண்ணிருக்கீங்க? நீங்க சொல்லுங்க. சதுரம், செவ்வகம், அப்புறமேட்டு சரிவகம்லாம் பண்ணியிருக்கீங்க. நம்ம வகுப்பில் 2 மன்னர்கள் சிறப்பாக செயல்பட்ட 2 மாணவர்கள் இன்னைக்கு நம்ம வகுப்பில் மன்னர்களாக செயல்படுறாங்க. உங்கள் குழு பார்ப்போம். உங்கள் குழு என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க? உங்கள் வடிவங்களை காட்டுங்க. சொல்லுங்கள், உங்கள் வடிவங்களை சொல்லுங்கள். என்னென்ன வடிவம் இருக்குன்னு. அப்புறம் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? இந்த குழுவும் பண்ணியிருக்காங்க. நிறைய குழுக்கள் நல்லாவே பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய வடிவங்களை சொல்லுங்கள். சரிவகம் தவறாக வச்சுருக்கீங்க, அதை மாற்றிக்கோங்க. இந்த வடிவத்துக்காரவங்க என்ன பண்ணியிருக்கீங்க சொல்லுங்கள். நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க? எழுதிக்கிட்டோ இருக்கீங்க இல்லையா? உங்கள் வடிவங்களை சொல்லுங்கள். செவ்வகம், இணைகரம் போட்டிருக்கீங்க. இப்போ எல்லா குழுவுமே என்ன பண்ணியிருக்கீங்க? உங்களுடைய வடிவங்கள் நாற்கர குடும்பத்துக்கான எல்லா வடிவங்களுமே பண்ணியிருக்கோம். இந்த இதை செய்யறதுக்கு நமக்கு எளிமையாக இருந்துச்சா? நேற்று வகுப்புகளில் நான் செஞ்சேன். இன்றைய வகுப்பில் யார் பண்ணியிருக்கீங்க? நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இந்த நாற்கர வடிவங்களை நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில் என்னென்ன பொருள் இருக்குன்றதை நம்ம பார்த்து என்னப்பா செய்யணும்? ரிலேட் பண்ணி படிக்கணும். நம்மளுடைய வகுப்பறை என்ன வகுப்பறை? இப்போ நீங்கள் நம்முடைய வகுப்பறை படைப்பாற்றலின் கருவறையாக மாறி இருக்கு. நம்முடைய வகுப்பறை என்னவா மாறி இருக்குது? நம்முடைய வகுப்பறை படைப்பாற்றலின் கருவறையே. நீங்கள் தான் எல்லாத்தையுமே படைக்கிறீங்க இல்லையா? படைக்கும் நீங்கள் தான் இந்த வகுப்பினுடைய கருவறை. நம்ம கருவில் இருக்கக்கூடிய மாணவர்களாகிய நீங்கள் தான் கடவுளாகவும் பார்க்குறேன். நான் மிக்க நன்றி மாணவர்களே. சிறப்பாக பண்ணீங்க. கடவுளை எழுப்பி உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கலாம். வெரி குட், நல்லா பண்ணீங்க.